ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நல்லது நடக்காதா என்று காத்து கொண்டிருக்கும் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இனி நடந்தே தீரும். எவ்வளவு வலிமையானவன் நீ என்பதை நீயே இனி புரிந்து உணர்ந்து ஆச்சரியப்படுவாய். இத்தனை நாள் இந்த வலிமைகளை எல்லாம் உள்ளே வைத்துக்கொண்டு பலமில்லாததைப் போல வெளியில் நீ பிறர் கண்களுக்கு தெரிய வந்தாய். ஆனால் உனக்குள் இருக்கும் அத்தனை வலிமைகளையும் நீ வெளிப்படுத்தி பிறருடைய கண்களை ஆச்சரியப்பட வைக்கப் போகின்றாய். உன்னோடு இருப்பவர்கள் அனைவரும் உண்மையானவர்கள் என்று, உனக்கு உண்மையாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து அதிக அளவில் ஏமாற்றத்தை சந்தித்து விட்டாய். நம்பிக்கை துரோகத்தை உனக்கு இழைத்துவிட்டு அவர்கள் இப்பொழுது இருந்த இடம் தெரியாமல் இருக்கின்றார்கள். உன்னை பற்றி சிறு கவலையும் இல்லாமல் அவர்கள் சந்தோஷமாக வாழ்கின்றார்களே என்று நினைத்து நீ கவலைப்படாதே. உன்னுடைய நிலைமையை இப்படி கொண்டு வந்தவர்கள் அவர்களுடைய நிலைமை என்ன என்று உணரும் பொழுது புரிந்து கொள்வார்கள். நீ அனுபவித்த வலிகளும் வேதனைகளும் பிறர் மூலமாக அவர்கள் அனுபவிக்கும் பொழுதுதான் அதனுடைய வேதனை என்ன என்பது புரியும். ஆனால் உன் மனதிற்குள் யாரும் எந்த ஒரு வேதனையும் அனுபவிக்க வேண்டாம், நலமாக வாழட்டும் என்று அவர்களுக்காக நீ மனதிற்குள் வருந்தவும் செய்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இந்த நல்ல குணத்திற்காகத்தான் இந்த சாய் உன்னோடு எப்பொழுதும் இருக்கவும் செய்கின்றேன். சில நேரங்களில் உனக்கு துன்பம் கொடுத்தவர்கள் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், சரியான பதிலை நீங்கள் கொடுக்க வேண்டும், சரியான தண்டனையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உன்னுடைய உரிமைக்கு போராடியும் நிற்க மனம் துடிக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் புரிய வைக்க வேண்டியவர்களுக்கு எந்த விதத்தில் புரிய வைக்க வேண்டுமோ அந்த விதத்தில் நான் புரிய வைத்தே தீருவேன். உன்னுடைய தோல்விக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் எந்த ஒரு வெற்றியையும் கொண்டாடி சுலபத்தில் மகிழ்ந்துவிட முடியாது. ஒருவரை கீழே தள்ளிவிட்டு அந்த இடத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று யாரும் நினைத்தாலும் அவர்கள் பிறரால் கீழே தள்ளிவிடப்படுவார்கள். அந்த நிலைமை அவர்களுக்கு வரும் பொழுதுதான் பிறருடைய வேதனை என்ன என்பது தெரியவும் வரும். சொல்லி கேட்காதவர்கள் பட்டு திருந்தினால்தான் புத்தியும் வரும். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கவில்லையே என்று காத்திருக்கின்றாய். அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி தருவேன். யார் எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்களோ அவர்கள் என்னுடைய அருளால் உனக்கு சாதகமாக எல்லாம் செய்து முடிப்பார்கள். உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் அவர்களால் நிச்சயம் கிடைக்கும். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீயிலிட்டு பொசுங்கி விட்டது. என்னுடைய துணியில் அத்தனை துன்பங்களும் பொசுங்கி விட்டது. உன்னுடைய எண்ணங்கள் இனி சிறப்பாக மாறும். உறுதியான மனதோடு நீ இனி வாழ்வாய். தன்னம்பிக்கையோடு திகழ்வாய். எல்லா முயற்சியிலும் உனக்கு வெற்றிதான் கிடைக்கும். துன்பத்தை பற்றி அதிகம் சிந்திக்காதே, தடுமாற வைக்கும். இன்பமாக வாழப்போவதை நினைத்து மகிழ்ச்சிக்கொள், அதுதான் வாழவும் வைக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உடலை நலமாகவும் உன்னுடைய மனதை ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ள வேண்டுமானால் உன்னுடைய மனதை முதலில் நீ சந்தோஷமாக வைக்குமாறு பார்த்துக்கொள். சந்தோஷமாக வாழ்வதைப் போல எப்பொழுதும் ஒரு மனநிலையில் இரு. அதுதான் உனக்கு நடக்கும், அதுதான் உனக்கு கிடைக்கும். நல்லது நடந்தே தீரும்.